சிறகடிக்க ஆசை சீரியல்ல நம்ம முத்து வந்து பாத்தீங்கன்னா, மீனாவுக்காக இப்ப கரண்ட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி, அதிலேயே வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஆர்டர் மூலியமா கிடைத்த மொத்த பணத்தையும் பேங்க்ல டெபாசிட் பண்ணியிருக்காப்டியாட்டுக்கு. இப்ப ரவி கிட்டயும், நம்ம ஸ்ருதி கிட்டயும் தானே பணம் வாங்குனாங்க. அந்த பணத்த திருப்பி குடுக்கறதுக்காக நம்ம மீனா முதல்ல அக்கவுண்ட் புக்ல, அதாவது செக் புக்ல கையெழுத்து போட்டு 2 பேருக்கும் செட்டில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இத வந்து பாத்தீங்கன்னா, மனோஜ் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்ல ஒரு பக்கம். இருந்தாலும் முத்து வந்து பாத்தீங்கன்னா, நம்ம செல்ஃபிலாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு அவங்க 4 பேரும் செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் மனோஜோட கடைய தான் காமிக்கிறாங்க. அப்ப மனோஜ் வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி கட்டவே இல்லையாட்டுக்கு. அதுக்காக நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறாங்க. அதான் அந்த நோட்டீஸ பத்திலாம் கவலைப்படாம அவங்க மாட்டுக்கு வேலைய பார்த்துக்கிட்டு இருக்கிறாப்ல. இத ரோகிணி கவனிச்சுட்டு என்ன 10 நாளைக்கு முன்னாடியே நோட்டீஸ் வந்திருக்கு, நீ எதுவுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி கேட்க, அந்த நேரம் பார்த்து கரெக்ட்டா ஜிஎஸ்டி ஆபீஸ்ல இருந்து எல்லாமே ரைடுக்கு வந்துடுறாங்க. நாங்க கடைய மூடி சீல் வைக்க போறோம். நீங்க ஜிஎஸ்டி வாங்கிட்டு நீங்க ஜிஎஸ்டி கட்டாம இருக்கீங்களா அப்படின்னு மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்ப ரோகிணி கெஞ்சி கூத்தாடி ஒரு 3 மணி நேரம் பர்மிஷன் வாங்கிடுறாங்க. 3 மணி நேரத்துல 3 லட்சம் ரூபாய் ஜிஎஸ்டி வரி கட்டணும் மாட்டுக்கு. சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க ஸ்கூல காமிக்கிறாங்க. நம்ம முத்து அவங்க அப்பாவை அந்த ஸ்கூல்ல டிராப் பண்ண வந்திருக்காப்ல. நம்ம ப்ரோமோலயே பார்த்திருப்போம். அந்த இடத்துல கிறிஸ நம்ம முத்து கவனிச்சிடுறாப்ல. பார்த்துட்டு இங்க தான் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டு எங்க இருக்கீங்க அப்படிங்கிற விவரத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து ரோகிணி அவங்க அம்மாவுக்கு போன் பண்றாங்க. எதுக்காக போன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னோட நகையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அடகு வச்சு 3 லட்சம் ரூபாவை அரேஞ்ச் பண்றதுக்காக தான் போன் பண்ணிருப்பாங்களாட்டுக்கு. அப்ப முத்துக்கிட்ட அவங்க அம்மா விஷயத்த சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி முத்து எங்களை பார்த்துட்டான், நாங்க என்ன பண்றது அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், நீ உடனடியா வீட்டுக்கு வா, எனக்கு அர்ஜென்ட்டா என்னோட நகை தான் வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கி அந்த பணத்தை எல்லாமே அரேஞ்ச் பண்ண போறாங்களாட்டுக்கு. சோ இன்னி எபிசோட பொறுத்தளவு இதுதாங்க நடந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.